இவங்க பேர் அர்ப்பணா, வயசு 42, ஒரு 165 சென்டிமீட்டர், ராசி ரிஷபம், நட்சத்திரம் ரோகிணி, சாதி வன்னியில் சம்பூர் சமூகத்தை சேர்ந்தவங்க தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 10,000 வாங்கிட்டு இருக்காங்களா. கூட போனவங்க யாருமே கிடையாது சொல்லியிருக்காங்கம்மா. வீட்டுக்கு ஒரே பொண்ணு சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் வரை பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இவங்க பேர் நந்தினி, வயசு 29, ஒரு 158 சென்டிமீட்டர், ராசி மகரம், நட்சத்திரம் அவிட்டம், 2ஆம் பாதம், சாதி காடவரையர் சமூகத்தை சேர்ந்தவங்க தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 20,000 வாங்கிட்டு இருக்காங்களா. கூட பிறந்த சகோதரர்கள் 2 பேர், சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் வரை பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இவங்க பேர் கற்பனா, வயசு 32, ஒரு 157 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் பரணி, சாதி வன்னியில் கச்சல சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க வேலை இருக்காங்க. சம்பளம் மாதம் 45,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரர்கள் 2 பேர், சகோதரிகள் 2 பேர், மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் வரை பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இவங்க பேர் காமினி, வயசு 27, ஒரு 168 சென்டிமீட்டர், ராசி கும்பம், நட்சத்திரம் புரட்டாதி, 3ஆம் பாதம், சாதி அக்னி குலசத்திரம் சொல்லியிருக்காங்க. அரசாங்க வேலை இருக்காங்க. சம்பளம் மாதம் 24,000 வாங்கிட்டு இருக்காங்களா. கூட வந்து சகோதரர்கள் யாரும் கிடையாது. சகோதரிகள் 2 பேர், நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் வரை பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இவங்க பேர் செல்லம்மாள், வயசு 35, ஒரு 166 சென்டிமீட்டர், ராசி மீனம், நட்சத்திரம் ரேவதி, சாதி வன்னியில் சம்பூர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க வேலை இருக்காங்க. சம்பளம் மாதம் 19,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட வந்து சகோதரர்கள் 2 பேர், சகோதரி யாரும் கிடையாது. சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் வரை பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இவங்க பேர் கார்த்திகா, வயசு 31, ஒரு 158 சென்டிமீட்டர், ராசி மிதனம், நட்சத்திரம் திருவாதிரை, சாதி வன்னியில் படைய சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க வேலை இருக்காங்க. சம்பளம் மாதம் 45,000 வாங்கிட்டு இருக்காங்களா. கூட வந்து சகோதரர்கள் யாரும் கிடையாது. சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் வரை பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க.